ஏழைகளால் ஏழைகளுக்காக நடத்தப்படக்கூடிய நிறுவனம் தான் ஜீவசாந்தி அறக்கட்டளை. அந்த வகையிலே ஒரு நிறுவனம், ஒரு பில்டிங் எப்படி இருக்கணும், ஒரு நிறுவனம் எப்படி இருக்கணும், ஒரு பிசினஸ் எப்படி இருக்கணுங்கிற மாதிரி நமக்குள்ளே மனிதநேயம் இருக்கணும், நமக்குள்ள அன்பு இருக்கணும், நமக்குள்ள கருணை இருக்கணும், நமக்குள்ள இரக்கம் இருக்கணும், நமக்குள்ள ஆன்மீகம் இருக்கணும், நமக்குள்ள சகிப்புத்தன்மை இருக்கணும், நமக்குள்ள விட்டுக்கூடிய பண்பு எல்லாம் இருந்தாதான் எவ்வளவு பெரிய மாளிகையான வீடு கட்டினாலும், ஸ்விம்மிங் பூல் கட்டினாலும், கண்ணாடி மாளிகை அரண்மனையாக இருந்தாலும் உங்க மனசுல நிம்மதி இருந்தாலும் மட்டும்தான் இந்த உலகத்திலே நீங்கள் நிம்மதியாக வாழ முடியும். அதைத்தான் பெரியவங்க சொல்றாங்க, எந்த ஒரு மாற்றமுமே இல்லத்துதான் உருவாகணும். அந்த இல்லம் எதுன்னு கேட்டா நம்முடைய உள்ளம் தான் முதலாக இருக்கும். அதைத்தான் எல்லா மதங்களும் சொல்லுது. அதாவது எல்லா மதமும் அன்பை பத்தி போதிக்குது. சைவ மதம் சொல்லுது அன்பேதான் சிவம், சிவம் தான் அன்புன்னு சொல்லுது. நீங்க அன்பாக இருக்கும் பொழுது நீங்கள் சிவனாக மாறுகிறீர்கள், நீங்கள் அன்பாக இருக்கும் பொழுது சிவனுக்கு சேவை செய்கிறீர்கள் சைவ மதம் சொல்லுது. அதே பைபிள் சொல்லுது, அன்பு சகலத்தையும் வெல்லும், அன்பு பொறாமை கொள்ளாது, அன்பு ஏமாத்தாது, அன்பு நயவஞ்சகம் கொள்ளாது, அன்பு அகிலத்தையும் வெல்லும்னு பைபிள் சொல்லுது. நபிகள் நாயகம் அழகா சொல்றாரு, பூமியில் உள்ள ஜீவராசிகள் மீது நீங்க இரக்கம் காட்டாதவரை, சக மனிதனுக்கு நீங்கள் உதவி செய்யாதவரை வானத்துள்ள இறைவன் உங்கள் மீது கருணை காட்டப் போவதில்லை, இரக்கம் காட்டப் போவதில்லை.